3லிருந்து 4 கைப்பிடி அளவுக்கு மீந்து போன சாதம் எடுத்துருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச சாப்பாட்லேயும் செய்யலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்சியில் அரைக்காமல் கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 6 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகாய், 2 கட்டி பூண்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா, 6 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு மாவை இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு பத்தலை அப்படின்னா கடலை மாவு வச்சா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு எண்ணெய் காஞ்சிருக்கிற எண்ணெயில் இந்த மாதிரி ஊற்றி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவினிங் டைமில் டீ கூட சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வைஸ் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பக்கோடா வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதே மாதிரி